அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிகபட்சம் ரொம்ப தூரம் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, நமக்கு டைம் பாஸ் அதிகபட்சம் மொபைல் யூஸ் பண்ணுவோம். இல்லை லேப்டாப்பில் வந்து படம் பார்ப்போம். இல்லை பசங்களோட ஜாலியாக அரட்டை பேசிகிட்டு இருப்போம். இல்லை யாராவது கலாய்ச்சிட்டு இருப்போம். இல்லை அதிகபட்சம் சீட் விளையாடுவோம். இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஒரு வித்தியாசமான புது முயற்சியை ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சி பெரிய கண்டனக்குரியதாக ஏற்பட்டிருக்கு. ஒரு எவ்வளவோ விழிப்புணர்வு இருந்தாலும் மக்களுக்கு இடையில, இந்த மாதிரி தற்கொலையான செயல் வந்து இன்னமும் இந்த மாதிரி ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இந்த ஒரு நியூஸ் இருக்கு. மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயணத்துல வந்து அது ஏசி கோச்சு. இந்த ஏசி கோச்சில் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேகி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஹீட் பண்ற அந்த குடுவையில தண்ணியை ஊற்றி மேகி ஹீட் பண்ணியிருக்காங்க. அந்த சார்ஜிங் போர்டு பாயிண்ட் வந்து அதிகபட்சம் மொபைலுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் பாயிண்ட். அதே ஒழுங்கா சில இடங்களுக்கு கிடைக்காது, கரண்ட் அந்த அளவுக்கு வராது. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து நம்ம வந்து மேகி செஞ்சு பார்க்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி மேகியை செஞ்சு அதை அவங்களுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவு, அந்த வீடியோ எல்லாத்துக்கும் இடையில பெரிய கண்டனத்துக்குரியதாகவும், எவ்வளவோ மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தும் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் இன்னும் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவோ விழிப்புணர்வு பண்ணாலும், எவ்வளோ சட்டத்திட்டங்கள் மாறினாலும், எவ்வளவோ ஃபைன் பண்ணாலும், இந்த மாதிரி பண்ணி அதை இன்னும் வெளியில வியூஸுக்காகவும், அதாவது ஒரு வைரல் ஆகிறதுக்காகவும் இது போஸ்ட் பண்றாங்க, ஒரு பயமே இல்லாம. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம சட்டங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கணும். ஃபைன் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையாக போட்டோம் அப்படின்னா இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ விழிப்புணர்வு இருந்தாலும் இந்த மாதிரி சில பேர் தப்பு பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நூடுல்ஸ் பண்றவங்க ஏசி கோச்சில் வந்து உங்களை தாண்டி எத்தனை பேர் கூட பயணம் பண்ணி வராங்க, அவங்கள பத்தி யோசிங்க. நாளைக்கு ஏதாவது நடக்குது, ஒரு ஒரு இது தீ பிடிச்சிருது, ஃபயர் ஆகுது, இல்லை மற்ற பயணிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு கரண்ட் ஒழுங்காக வராது ஏசியில், இல்லை அந்த மின்னணு அந்த போர்டு வந்து கரண்ட் போர்டு வந்து ஷார்டேஜ் ஆகுது, இல்லை பிளாஸ்ட் ஆகுது, ஏதோ நடக்குது. நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தவிர்த்து மற்ற வர பயணிகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான் அது. இதை வந்து ஒரு சங்கட்டமே இல்லாமல் புது வழியில் வீடியோ எடுத்து அவங்க விஷயத்தில் பதிவிட்டுறதுக்கு, அது வியூஸ்க்கு வர்றதுக்காக, ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்காக, ஒரு வைரல் ஆகிறதுக்காக பண்ணுற ஒரு தற்கொலைத்தனமான ஒரு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஒரு அதை போட்டுட்டு பாருங்க, சந்தோஷமா அவங்க வந்து எடுத்து அது இது வீடியோவில் காமிக்கிறாங்க, ஃபோட்டோவில் காமிங்க, எடுத்து வீடியோவில் காமிக்கிறாங்க, சிரிச்சுட்டே அந்த மேகியை கிண்டுறாங்க. இது எவ்வளோ ஒரு கேனத்தனமான விஷயமா இருக்கு பாருங்க. எவ்வளவோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ வாழ்க்கையில சாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த ஒரு தற்கூரியான ஒரு செயல் வந்து பாருங்க எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இது வந்து உடனே வந்து ரயில்வே துறைக்கு கவனம் போகுது. ரயில்வே துறைக்கு கவனம் போனதுக்கு அப்புறம் இதை வந்து உடனே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் யார் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்ல முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி வெளியேற்றிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பெண்ணு மேலேயும் முழு ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உடனே ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க ரயில்வே துறையும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏசி கோச்சில் போகணும் அப்படின்னா, ஏசி கோச்சில் வந்து இது தவிர்த்து போர்டு இருக்கு, அந்த கரண்ட் பாக்ஸ் இருக்கு, அது டக்குனு இது டிப் ஆகும், இல்லை ஆஃப் ஆயிரும், இல்லை ஏதோ ஒரு அசாமாதிரி நடந்துச்சு அப்படின்னா, தீ பிடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? எல்லாருக்கும் ஒருத்தனால இருக்கிற எல்லா பயணிக்கும் ஒரு ஒரு பய உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த வீடியோ இருக்கு. இதனால இந்த 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 போஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறம் பல பேர் பலவிதமான கருத்தில் தெரிவிச்சுட்டு வராங்க. பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் மக்கள் இந்த மாதிரி சில பேர் இன்னும் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க. அடுத்த ஒரு சோசியல் மீடியா நடக்கிற வைரலான விஷயத்தை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.